தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளம் அருகே மாற்றுத்திறனாளி மூதாட்டியின் வீட்டு சமையல் அறையினுள் உள்ள மின் கம்பத்தை அகற்ற அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கவில்லை என்று குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. புத்தன் தெருவைச் சேர்ந்த பெருமாள்புரத்தைச் சேர்ந்த பொன்னம்மாள் என்ற மாற்றுத்திறனாளி மூதாட்டி குடிசை வீட்டில் வசித்து வந்ததால் அவருக்கு அரசு சார்பில் இலவச வீடு கட்ட அனுமதி வழங்கப்பட்டது. புதிய வீடு கட்டுவதற்காக மின் இணைப்பு வேண்டி நடுவக்குறிச்சி மின்வாரிய அலுவலகத்தில் அவர் மனு அளித்தார். ஆனால் மின்வாரிய அலுவலர்கள் மின் இணைப்பு தர மின்கம்பம் அமைக்க வேண்டும் என்றும் 58,500 ரூபாய் பணம் கட்டவும் கூறியுள்ளனர். தான் வைத்திருந்த நகைகள் அனைத்தையும் விற்று மின் இணைப்புக்காக மூதாட்டி பணத்தை கொடுத்துள்ளதாக கூறப்படுகிறது. இதற்கிடையில் கடந்த 3 மாதங்களுக்கு முன்பு மூதாட்டி பொன்னம்மாள் வீடு கட்ட தேர்வு செய்துள்ள இடத்தின் அருகே மின்கம்பத்தினை நட்டுள்ளனர். மேலும் மின்கம்பம் சாயாமல் இருப்பதற்காக அருகே மற்றொரு மின்கம்பத்தை வைத்துள்ளனர். அந்த கம்பம் பொன்னம்மாள் வீடு கட்டும் இடத்திற்குள் நடப்பட்டது. இதனால் அதிர்ச்சி அடைந்த பொன்னம்மாள் இதுகுறித்து மின்வாரிய அதிகாரிகளிடம் கேட்டுள்ளார். ஆனால் மின்வாரிய அதிகாரிகள் அதை கண்டுகொள்ளவில்லை என்று கூறப்படுகிறது. இதனால் வேறு வழியின்றி பொன்னம்மாள் அங்கேயே வீடு கட்டினார். மின் ஊழியர்கள் நட்ட துணை கம்பம் பொன்னம்மாள் வீட்டு சமையலறை நடுவே உள்ளது. எனவே அரசு துரித நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மாற்றுத்திறனாளி மூதாட்டி பொன்னம்மாள் கோரிக்கை விடுத்துள்ளார். திருப்பத்தூர் மாவட்டம் கல்லறைப்பட்டி கிராமத்தில் கரும்பு பயிர் தீப்பிடித்து எரிந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. தகவல் அறிந்து வந்த தீயணைப்பு வீரர்கள் தீயை அணைக்கும் முயற்சியில் ஈடுபட்டனர். ஆனால் தீயணைப்பு வாகனத்தில் போதிய தண்ணீர் இல்லாததால் தீயை அணைக்க முடியவில்லை என்று கூறப்படுகிறது. இதனால் 3 ஏக்கரில் பயிரிடப்பட்ட கரும்பு பயிர்கள் கருகியதால் விவசாய குடும்பம் கதறியது. சேலம் இரும்பாலை அருகே உள்ள சர்க்கார் கொல்லப்பட்டியில் அம்மன் கோவில் திருவிழாவிற்கு எடுத்துச் செல்லப்பட்ட பட்டாசுகள் வெடி விபத்து ஏற்பட்டது. இளவம்பாளையம் பகுதியைச் சேர்ந்த சக்திவேல் என்பவர் தன்னுடைய பைக்கில் வைத்திருந்த பட்டாசு பாக்ஸ் தீப்பொறிப்பட்டு வெடித்து சிதறியது. இந்த விபத்தில் சக்திவேல் மற்றும் அப்பகுதியைச் சேர்ந்த சிறுவன் கவின் ஆகியோர் தீக்காயமடைந்து மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்த விபத்து தொடர்பான சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.